திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திரச்சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. ஓம் நமச்சிவாய. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நல்ல சிந்தனை அதுதான் ஐந்தெழுத்து மந்திரம். நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை நீங்கள் அற்புதமாக விடியற்காலையிலே கூறுவீர்களே, ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், கவலையே வேண்டாம். அம்பலவாணன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், நலமாக வளமாக வாழ்வீர்கள். அடியார் பெருமக்களே, நமச்சிவாய 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 சொல்லி மகிழுங்கள். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று இரண்டாம் திருமுறையிலே திருப்புகலூர் என்னும் திருத்தலத்தினை பற்றி நாம் அறிய இருக்கிறோம். 115வது பதிகம். திருச்சிற்றம்பலம். பாடல் 4. பெருமானிடத்திலே விண்ணப்பிப்போம். பூவும் நீரும் வலியும் சுமந்து புகலூரையே நாவினால் நவின்று எத்த செவித்துளைகளால் யாவும் கேளார் அவன் பெருமையால் அடியார்கள்தாம் ஓவும் நாளும் உணர்வொழிந்த நாள் என்று உள்ளமும் கொள்ளவே. பூவும் நீரும், பூவை எடுத்துகிட்டு போகணும், சுவாமிகிட்டக்கே நீர் அபிஷேகத்துக்கு நீர் எடுத்துகிட்டு போகணும். அதை தவிர நிவேதன பொருள்களை கொண்டு போகணும். பூவும் நீரும் நிவேதன பொருள்களும் எடுத்து வந்து திருப்புகலூரை அடைந்து அங்குள்ள பெருமானை நாவினாலே நவின்று ஏத்த வல்லவராய் செவிகளால் அவன் பெருமையல்லால் வேறு எதுவுமே காதில் வாங்க மாட்டாங்களாம். பெருமானுடைய பெருமையை தான் காதில் வாங்குவாங்க. அப்படி தொண்டு பூண்ட அடியவர்களே, இறைவன் நினைதல் பேசுதல் இல்லாத நாள்களை பயனின்றி கழிந்த நாள் என்றும் உணர்வொழிந்த நாள் என்றும் கருதுவார்கள். இறைவனை நினைக்கிறது, இறைவனை பேசுவது தான் நல்ல நாள். அப்படி இல்லாத நாள்களில் பயனில்லாமல் பொழுத வெட்டியாக போக்கிட்டு இருக்கிறோம். பெருமானை தான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும். சிவசிவா 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 சொல்லணும். பலின நிவேதனம், ஓவார் ஓவுதல் நீங்குதல், ஓவார் நீங்கார். அடியார்கள் அவன் பெருமையை தவிர வேறு எதையுமே காதில் வாங்க மாட்டாங்க. ஓவார் ஓவும் நாள், உணர்வொழிந்த நாள்னார். ஓவும் நாள் உணர்வழியும் நாள். 7ஆம் திருமுறையில் சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்கிறார். மீண்டும் பாடலை பெருமானிடத்தில் விண்ணப்பிப்போம். பூவும் நீரும் பலியும் சுமந்து புகலூரையே நாவினால் நவில்ரேத்த ஓவார் தவித்துளைகளால் யாவும் கேளார் அவன் பெருமை அல்லால் அடியார்கள்தாம் போவும் நாளும் உணர்வொழிந்த நாள் என்று உள்ளமும் கொள்ளவே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம், அப்பர் பெருமான் சொல்வார் இல்லையா, புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே நான். புண்ணியனை பெருமான் தான் புண்ணியவான், நாமெல்லாம் பாவிகள்.
அந்த அப்படிப்பட்ட புண்ணியவனாகிய திருப்புகலூரனை போற்றி அவனுடைய புகழுரைகளை எல்லாம் கூறி நலமாக வளமாக வாழ்வோம், மற்றவர்களையும் வாழ்விப்போம், அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களிடந்து விடைபெறுபவன் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. ஆரூரமல்ல ரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.